அன்புள்ள தனுசு ராசி என்பர்களே வணக்கம். ஜூலை மாத ராசி பலன். தனுசு ராசி என்பர்களுக்கு 3இல் ராகு, 4இல் சனி, அர்த்தாஷ்டம சனி, 6ஆம் இடத்தில் செவ்வாய், 7இல் சூரியன், புதன், 8இல் குரு, சுக்கிரன், 9இல் கேது இருக்கிறார். ராகு கேது தங்களுக்கு சாதகம். அடுத்து செவ்வாய் சாதகம். உழைப்பு அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கும், பிரயாணம் அதிகரிக்கும். 4ஆம் இடத்தில் சனி, அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். வேண்டிய விரும்பிய இடத்தில் பதவி கிடைக்காமல் அங்கும் இங்கும் திண்டாடலாம். சற்று மன உளைச்சல் தங்களுக்கு உண்டாகும். 4இல் சனி என்பதால் தாயாருக்கு உடல்நலக்குறைவு உண்டாகலாம், கவனம் தேவை. 4இல் உள்ள சனி 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக செல்லுங்கள், விபத்து ஏற்படலாம். 6இல் செவ்வாய் ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நிலபுலன்களால் ஆதாயம் உண்டாகும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், சில சமயங்களில் கணவன் மனைவி வாக்குவாதம் வரும். வீட்டுக்கு போவதற்கு எரிச்சலாக இருக்கும். அஷ்டமத்தில் குரு, சுக்கிரன், பண செலவுகள் அதிகமாகும். நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள். அலங்கார பொருட்களை வாங்குவதால் பணம் செலவழியும். 9இல் கேது, அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா போன்றவை சென்று வரலாம். ஆக உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி போன்றவை வரலாம். கவனம் தேவை. சுபகாரியம் சற்று தடங்கலாகும். பெண்களுக்கு வரன்கள் அமைவதில் தடங்கள், தாமதங்கள் உண்டாகலாம். சிறிது காலம் பொறுத்திருங்கள். அஷ்டமத்தில் குரு என்பதால் கடகராசியில் குரு இருக்கிறார். சிலருக்கு சுகர் போன்ற நோய் வரலாம். சுக்கிரன் இருப்பதால் யூரினல் இன்ஃபெக்ஷன் போன்ற டிசீஸ் வரலாம். தினமும் வாக்கிங் செல்ல வேண்டும். கோவிலுக்கு சென்று இஷ்ட தெய்வத்தினை வழிபடுங்கள். பாதிப்பான கிரகம் சனி. அடிக்கடி ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். குருவுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபா கோவிலுக்கு சென்று பாபாவை வழிபடுங்கள். நன்மைகள் நடைபெறும். மற்றபடி பிள்ளைகளால் புகழ் பெருமை உண்டு. பிள்ளைகள் சேட்டை செய்வர், அவர்களால் புகழ் பெருமையும் உண்டாகும். உத்தியோகத்தில் சிறப்பாக இருப்பீர்கள். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்வீர்கள். ஆகவே புகழ் பெறுவீர்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஜூலை மாதம் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிலர் உத்தியோகத்திற்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கலாம். சில காலம் பிரிந்துதான் இருக்க வேண்டும். பெரும்பாலும் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி குடும்பத்தை பிரித்துவிடும், பிள்ளைகளை விட்டு பிரித்துவிடும். சிறிது காலம் பொறுமையாக இருங்கள், நல்லவை நடக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.